அடிக்கடி அறியாத ஒரு அறியாத ஒரு நபர் உங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஆகவே ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திரையில் காணக்கூடிய இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் மொபைலாக இருந்தால், இதுவே நீங்கள் ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தால் ஐஃபோன்லேருந்து அப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உங்கள் மொபைல்லேருந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், கண்டினியூ கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் உள்ள ஜிமெயில் ஐடியை கேட்கும். நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியை கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை கொடுத்துக்குங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய ஃபுல் நேம், அதே நேரம் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்கும், அதை கொடுத்துக்குங்க. இந்த டீட்டெயிலை கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய திஸ் இஸ் மீ அப்படிங்கிற கட்டத்தை டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டக்ட்ஸில் யார் யாரை நீங்கள் ஷோ பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை பேரையும் இந்த இடத்துல காட்டும். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு நபர், அறியாத ஒரு நபர் உங்களுக்கு கோல் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய நம்பரை நீங்கள் நோட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல டச் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அவருடைய நம்பரை கேட்கும், அந்த நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் நான் ஒரு நம்பர், யாருடைய நம்பர்னு எனக்கே தெரியாது, சும்மா மனதுக்கு தோன்ற ஒரு நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாத ஒரு நம்பரையே நான் சர்ச் பண்ணேன். இப்போ அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறார், அதே நேரம் சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணுறார். சோஷியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறார். அப்போ இந்த ஃபேஸ்புக் ஐக்கோனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய சோஷியல் மீடியா பேஜுக்கு போகும். கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், கண்டினியூ கொடுத்துக்குவோம். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரில் இருக்கக்கூடியது கசூன் மதுசங்க அப்படிங்கிற ஒரு நபர் தான் அந்த நம்பரில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் மாத்தளையை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறத இந்த இடத்துல காண்பிக்குது. அவர் ப்ரோஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியுடைய ஃபோட்டோவை தான் போட்டிருக்காரு. அதே நேரம் அவர் ப்ரோஃபைலில் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற பக்கத்தில் போய் பார்த்தோன்னு சொன்னால் அவருடைய நிறைய ஃபோட்டோ இங்கே போட்டிருக்காரு. இதில் அவர் யார் அப்படிங்கிறது தெரியலை. இப்போ இந்த நம்பரை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அறியாத நம்பர், அவருடைய பேர் கசூன் மதுசாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் மாத்தளையை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறத என்னால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனால் அவருடைய ப்ரோஃபைல் போட்டு இதில் போடலை. இருந்தாலும் அவருடைய விவரங்களை ஓரளவு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு தெரியாத அறியாத நபர்கள் ஒரு தெரியாத நம்பர்லேருந்து கோல் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஓரளவு அவங்களுடைய விவரங்களை நம்ம இந்த அப்ளிகேஷனூடாக தெரிஞ்சு கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த மொபைல் நம்பருக்கு அவங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த சோஷியல் மீடியா பக்கத்தில் போனாலே அவருடைய விவரங்களை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது அறியாத தெரியாத நம்பரில் இருந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நம்பரை இந்த அப்ளிகேஷனில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். பொதுவாக எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் சோஷியல் மீடியா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்படியான நம்பர்லேருந்து அவங்க நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அந்த நம்பரில் அவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது சோஷியல் மீடியாவிலிருந்து அவங்களுடைய தகவலை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த அப்ளிகேஷன் ஊடாக நம்மளை தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்களை ஈஸியாக கண்டு அறிந்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இதே போல மற்றொரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு விடைபெறும் நான் சிராஜ் நகர் சாதிக்கேன்.